ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சமஸ்தம் கோச்சை ஜெகநாத். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து 9வது நாள், 10வது நாள், 11வது நாள் சேர்த்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். 11வது நாள் வந்து இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணுறனால, பட் வந்து அன்றைக்கான இது வந்து நான் வந்து நாளைக்கு இல்லைன்னா ஈவினிங் மேலே பார்த்து நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு 3 வாட்டி 4 வாட்டி குளிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இதுதான் வந்து பெரிய மாமனாரோட ஃபோட்டோ. நான் அங்கே வந்து ஃப்ரேம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து ஃபோட்டோ இறந்து போனவங்க இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறோன்னா பின்னாடி வந்து ஜெய் ஜெகநாத் சாமி, அதுக்கப்புறம் அந்த பூரி டெம்பிள் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இங்கே இந்த மாதிரி பின்னாடி வந்து வைப்பாங்க. இங்கே இருக்கிற வழக்கம் அந்த மாதிரி, அதனால தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு பேனர் மாதிரி பண்ணியிருந்தோம். ஏன்னா 12வது நாள் வந்து கொஞ்சம் டென்ட் அதெல்லாமே போட்டு பேனரெல்லாம் அடித்து எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு வந்து அன்றைக்கி நான்வெஜ் ஆகும். செவ்வாய்க்கிழமை தான், பட் அந்த அன்றைக்கி வந்து அதிகமாக யாரும் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. பட் அன்றைக்கி நான்வெஜ் செஞ்சால் மட்டும்தான் தீட்டு முடியும்னு சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக அன்றைக்கி வந்து நான்வெஜ் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு வந்து சாதாவும் நான்வெஜ் இல்லாமல் சைடில் வந்து சாதாவும் ஆகும். ஏன்னா நாங்கள் வந்து சாப்பிட மாட்டோம். நானும் வந்து செவ்வாய்க்கிழமை சாப்பிட மாட்டேன். அதுவும் இல்லாமல் நாங்கள் இவருக்காக வந்து விரதம் இருக்கிறோம் இல்லைங்களா, ஒரே டைம் தானே சாப்பாடு சாப்பிட்றோம், 2 டைம் நாங்கள் சாப்பிட்றது கிடையாது. அப்படின்றதுனால நாங்களும் சாப்பிடக்கூடாது. புதன்கிழமை நம்ம வீட்டில் வாங்கி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து நேற்று நைட்டு, ஓகேங்களா, நேற்று நைட்டில் பூரி செஞ்சு, அதுக்கப்புறம் வந்து பருப்பு குழம்பு செஞ்சு, கீரி, அதுக்கப்புறம் தோஹி பரார் சொல்லுவாங்க பார்த்திங்களா, உளுந்து வடை, அதில் தயிர் போட்டு விற்பாங்க. நம்ம தாத்தா இறக்கும்போது எல்லாமே நம்ம வந்து வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணோம். பட் இங்கே வந்து எல்லாமே வந்து கடையில் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதனால தான் இப்போ வந்து எல்லாருமே வந்து முதல்ல வந்து பெரியவங்க வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு போகணும். அங்கே 4 பேர் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க வந்து பிராமின்ஸ், ஓகேங்களா. அவங்க வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வேறு எல்லாருமே சாப்பிட்ணும். அதனால் அவங்க வந்து முதல்ல சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் டவல், அவங்களுக்கான காசு அதெல்லாமே கொடுத்து அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம சொந்த பந்தவங்க எல்லாருமே கூப்பிட்டு அதில் வந்து எல்லாருமே வந்து சாப்பிட வைப்பாங்க. இது வந்து 9வது நாள், ஓகேங்களா. 9வது நாளில் இது கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இவருக்கு வந்து கீரி, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க பார்த்திங்களா, முன்னாடியே அவர் வந்து பெரிய மாமனாரோட ஒரே ஒரு பையன் தான். பெரிய மாமனாருக்கு வந்து 3 பசங்க, 2 பொண்ணுங்க, 1 பையன். அந்த வீடியோவில் கூட நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன், நீங்கள் வந்து பாருங்கள். அதுவும் இல்லாமல் முந்தா நேற்று போட்ட வீடியோவில் வந்து அவங்க வந்து உன்னை கண்டுக்கிறதே இல்லை, நீ மட்டும்தான் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னால் மட்டும்தான் நான் வீடியோ எடுப்பேன். அவங்க சொல்லி தான் நான் வீடியோவே எடுக்கிறேன். அவங்க வேலையில் பிஸியாக இருக்கும்போது, அதுவும் இல்லாமல் நான் சொல்கிற லாங்குவேஜும் அவங்க புரியாது, நான் என்ன சொல்கிறேன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அப்படின்னும் போது அவங்க எப்படி எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் சொல்லுங்கள். நான் பேசுகிறது முழுக்க தமிழ். இது கூட கொஞ்சம் கூட யோசிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் இருக்கீங்கன்னு தான் எனக்கு தெரியல, ஓகேங்களா. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. நான் வந்து ஃபுல்லாக கமெண்ட் பண்ணிட்டு வெறும் லைக் மட்டும் போட்டு விட்டுட்டேன். எனக்கு டைமும் கிடையாது. நேற்று ஃபுல்லாகவே என்னால் வீடியோவும் எடுக்க முடியல. இதெல்லாமே வந்து குட்டி பாப்பா வந்து பெரிய மாமனோட சின்ன பொண்ணோட பொண்ணு எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நானாக வீடியோ எடுத்தது கிடையாது. ஆனால் அவங்க முன்னாடி வந்து நாங்கள் வீடியோ எடுக்கக்கூடாது, வீடியோ மீன்ஸ் நான் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல, மற்ற யாராவது எடுத்தால் கூட ஒரு பிரச்சனை கிடையாது. மருமக அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் வந்து இவங்க சாப்பிடும்போது வந்து எதிர்க்க கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வீட்டில் தான் இருந்தேன். அவள் ஃபோன் நோண்டிக்கிட்டு இருப்பாள். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் ஆச்சு என் கையில் ஃபோன் ஃபுல்லாக வந்து பசங்க தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்னும் போது அவங்க வந்து வீடியோ எடுத்திருக்காங்க. எனக்கே நேற்று தான் தெரிஞ்சிச்சு. நேற்று நைட் வந்து படுக்கும்போது தான், நம்ம வீட்டில் தான் நேற்று நைட் வந்து படுத்தேன். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்திரிச்சது வந்து 9 மணிக்கு, ஒரு 8:30 மணிக்குன்னு நினைக்கிறேன்.
எடுத்துகிட்டு மாமியார்கிட்ட கேட்டேன் குளிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா குளித்து வெறும் புடவையிலே போகணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால் வந்து இப்போதைக்கு வந்து நீ வந்து அம், இரு, நான் வந்து சமைக்கிற டைமுக்கு குளித்து நீ சமைச்சிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. அதனால கொஞ்சம் டைம் இருக்கு, வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணிடலாமே காலையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எடிட்டிங் கொஞ்சம் கொஞ்சம் வேலைங்கள்லாம் இருக்கும். அது எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம போய் வேலைங்க எல்லாமே செய்யணும். இன்றைக்கி வந்து 3 வாட்டி தலை குளிக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. சும்மாவே வந்து எனக்கு கோல்ட் ஆகிட்டுருக்கு. நான் பேசுகிறது கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னோடய வாய்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்குன்ட்டு. ஏன்னா நேற்று போய் கிணத்துல குளித்தோம், திருப்பி வீட்லேயும் வந்து குளித்தோம். 2 வாட்டி நாங்கள் குளித்தோம். என்னால் நேற்று வீடு சுத்தமாக எடுக்க முடியல. ஏன்னா நேற்று ஃபுல்லாக எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி பரவாயில்ல. ஏன்னா 3 டைம் மெடிசன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம், ஏன்னா இன்றைக்கி நான் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் 3 டைம் நான் வந்து குளிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நான் வந்து நார்மல் ஆகணும் அப்படின்றதுனால கண்டிப்பாக சாமிகிட்ட வேண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே வந்து பூரி வந்து தனியாக வச்சுட்டாங்க. அவங்களுக்கு வந்து அவல், ஸ்வீட்டு, பூந்தி, அதுக்கப்புறம் வந்து தேங்காயில் வந்து நொடியாராயின்னு சொல்லுவாங்க. தேங்காயில் புளி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விடுவாங்க. அதை மாதிரி பண்ணி விடுவாங்க. அதுவும் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. தயிர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து இவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க 5 பேர் இருக்காங்க இருங்க, அவங்க வந்து சாப்பிடுவாங்க. இப்போது இது சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 4 பேர் கூட எங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுங்க கூட அது தொடக்கூடாது. தொட்டால் வந்து அது தீட்டாயிடும்னு சொல்லுவாங்க. அதனால தான் வேறு ஒரு பையனை கூப்பிட்டு வந்து அவங்கள வந்து சாப்பாடை வந்து பரிமாற சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்க தான் பரிமாறிட்டு இருக்காங்க. டோட்டலாக 5 பேர் வந்திருக்காங்க. இப்போ எல்லாருமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாருமே சாப்பிட ஆரம்பித்த உடனே இங்கே வந்து என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்றத பார்க்குறோம். தயிர் வடை, அதுக்கப்புறம் ரசகுல்லா, அதுக்கப்புறம் பருப்பு குழம்பு, பூரி, இந்த மாதிரி தான் எல்லாமே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து டவல் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு டவல் கொடுப்பாங்க. தொடாமல் கொடுக்கணும். 100 ரூபாய் கையில் காசு கொடுத்துடுவாங்க. அப்போ வந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்க, 2 பேர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து 2 டவல், அதுக்கப்புறம் 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபாய் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மூத்தார் வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க பாருங்கள். இந்த மாதிரி 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் கையில் காசு கொடுக்கணும். பார்த்தீங்களா, அவங்களுக்கும் காசு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே நம்ம கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி காலைல விழுந்த ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து மூத்தாரும் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம காசு கொடுத்து தானம் பண்ணோன்னா புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அவங்களுக்கு வந்து கொடுத்து அண்ணா வந்து இது பண்ணியிருக்காங்க. லேடிஸ் வந்து இதில் இது பண்ணக்கூடாது. இது வந்து முந்தானேத்து நைட்டில் எடுத்தது. அதுக்கப்புறம் நேற்று இது வந்து நடந்தது. இது நேற்று வந்து 10வது நாள், ஓகேங்களா. இன்றைக்கி வந்து 11வது நாள். எல்லாருமே உட்காந்துருக்காங்க. எல்லாருக்கும் வந்து நூல் கயிறு அதெல்லாமே பண்ணி வச்சு எல்லாருமே பூஜை முடிச்சிட்டாங்க. ஆம்பளைங்க எல்லாருக்குமே பூஜை முடிச்சதுக்கப்புறம் லேடிஸ் வந்து பூஜை பண்ணுவாங்க. நான் வந்து பூஜை பண்ணி முடிச்சுட்டு போயிட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் மருமக அப்படின்ற பட்சத்தில் யாரும் வந்து அந்தளவுக்கு வந்து இது பண்ண மாட்டாங்க. இவங்க எல்லாருமே வந்து அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பெரிய மாமனாரோட பெரிய பொண்ணு. இவங்க வந்து எனக்கு வந்து அன்னிமுறை வேணும்னு நினைக்கிறேன். பாருங்க, முதல்ல வந்து சந்தனம் வந்து பூசி விடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கையிலையும் சந்தனம் கொடுத்து தேய்க்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மோதிரத்தில் வந்து ஏதோ சுண்டு விரலில் மோதிரம் மாதிரி போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு தீபம் மாதிரி அது இருக்கும். அதை வந்து தண்ணி ஊற்றி எல்லாமே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 3 வாட்டி அந்த கிண்ணத்தில் வந்து ஊற்ற சொல்லுவாங்க. நான் என்னையும் இதே மாதிரி தான் சொன்னாங்க. பேர் கேட்பாங்க, உங்கள் கோத்திரம் என்னன்னு கேட்பாங்க. எங்களது வந்து கொர்ச்சுக கோத்திரம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க தான் வந்து பெரிய பொண்ணு. எல்லாருமே நம்ம வந்து புடவை எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அந்த புடவை தான் நம்ம வந்து கட்டணும். இங்கே வந்து பூஜையில் உட்காரணும். எல்லாருமே வந்து இது பண்ணால் மட்டும்தான் அந்த தீட்டு விலகுன்னு சொல்லுவாங்க.
இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து பேடு இதுவே வந்து ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னோடய லைஃப்பில் என்ன நடக்குதோ என்ன ஆகுதோ அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதையும் நீங்கள் தப்பான முறையில் பார்க்காதீங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், நான் எந்த நிலமையில இருந்தும் நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து என்னை புரிஞ்சிக்காமல் கொஞ்சம் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. மாமியார் ஏன் ஓடினாங்கன்னா, மழை ரொம்ப அதிகமாகிடுச்சு, எல்லாருமே மழை தூரிட்டு சொல்லிட்டு பின்னாடி வந்து உட்காந்தாங்க. அப்பவும் தண்ணி வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. நைட்டு முழுக்க தண்ணி, அவ்வளோ தண்ணி, சரியான தண்ணி. இவங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இடையில வந்து ஹஸ்பண்ட் கால் பண்ணிட்டாங்க, அதனால தான் கொஞ்சம் கட் பண்ணி இது பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க வந்து இப்போ ரீசெண்டாக வந்து குழந்தை பிறந்திருக்கு, ஒரு 25 நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க தான். இவங்க கல்யாணத்துக்கு கூட நான் வந்து வீடியோ ஃபுல்லாக எடுத்திருப்பேன், இவங்க வளகாப்பு கூட எடுத்திருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து டைரெக்டாக அங்கே என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃபுல்லாக வந்து நான் இதுக்கு மேலே வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் வேலை வந்துடுச்சு, அதனால தான் நான் வந்து ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினச்சேன். பட் வேலை கொஞ்சம் வந்துடுச்சு, அதனால் நான் இப்போ வந்து கிளம்ப போகிறேன். நீங்கள் வந்து அதை ஃபுல்லாகவே பாருங்கள், அவங்க வந்து எப்படி பூஜை பண்ணுறாங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்பீட் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன், ஸ்லோவாக வந்து வச்சுருக்க மாட்டேன். நீங்கள் பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து எந்திரிச்சிட்டு ஓவராலாக, ஏன்னா எங்கள் தாத்தா வந்து இது பண்ணும்போது வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போது வந்து வேறு மாதிரி பண்ணுறாங்க. சேரெல்லாம் இருந்துச்சு, இப்போ வந்து கீழே உட்காந்து ரொம்ப மழை பாருங்கள் அந்த பெஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கு. இவங்க வந்து Una lisa di piang asmini itu, ora to somne pretayo kasih putraya dasari base surga prapte tulan itu bhyam pati tatami dam pretayo din. Ilo bhyam itu bhyam pati tatami dam pretayo namaskar karo to se dibelu kana kutan ba hita bodha manasabai butena preto to yan jode. Ujale. Ora sa samne pretayo kasya putraya dasari base surga prapte tulan itu bhyam pati tatami dam pretayo namaskar karo to se dibelu kana kutan ba hita bodha manasabai butena preto to yan jode. सर्ववस्तंगतो पीता जस्मृत पुनरीकाख्यम सभाभंतरे सुदे आपस्तामय भूवस्थान ऊर्जित धातन महेरणाय तक्कसे दोपासपतमरसो दक्ष भाजयतन कुशतेरि ममात्रः तस्मारंग मामव दक्ष छयादिमथ आपो जनेतातन ओम बट मंत्रस्य ब्रह्मारुषि गायत्री छंद बटो पामंगवता बटो ग्रहणे विनियोगः ओम ह्रीं श्रीं क्लीं बटोकाय नमो तोषि कुसुमश्यामं पद्माक्षं पीतवासनं कदमं मालिनं कृष्णं ध्यायत्यं नास्ति दुर्गतिकं धद्वारद्रादप्लं नित्यपृष्टिं गरीषिणीं ईश्वरीं सर्वभूतानां स्वामी हो महेश्वरं महत्तो प्रचल्यातु रुद्र ओम गुरु ब्रह्म तोर कइले काश्यप गोत्राय ना धुना रेडिंग अस्मिने भद्रो कळाचा समय प्रेताय काश्यप गोत्राय दशादिवसे स्वर्ग प्राप्त त्रिवत्यांजलि तुभ्यः तळे त्रिवत्यांजलि तुभ्याम प्रतिष्ठतामिदं प्रेताय त्रिवत्यांजलि तुभ्याम प्रतिष्ठतामिदं प्रेताय नमस्कार कर गतोऽसि दिव्यलोकानां कृतन्त्वा भीतापथ मनसा वायुभूतेन प्रेतोदया निगोजते हस्तो प्रचन्न हात धुय काचम सभाभंतरे सुदे आपस्तामय भूवस्थान ऊर्जित धातन महेरणाय तक्कसे दोपासपतमरसो दक्ष भाजयतेन हंसतीर्व मात्रः तस्मारंग मामव दक्ष छयादिमथ आपो जनेतातन ओम भट मंत्रस्य ब्रह्मारुषि गायत्री छंद बटो पामंगवता बटो ग्रहणे विनियोगः ओम ह्रीं श्रीं क्लीं बटोकाय नमो तोषि कुसुमश्यामं पद्माक्षं पीतवासनं कदमं मालिनं कृष्णं ध्यायत्यं नास्ति दुर्गतिकं धद्वारद्रादप्लं नित्यपृष्टिं गरीषिणीं ईश्वरीं सर्वभूतानां स्वामी हो महेश्वरं महत्तो प्रचल्यातु रुद्र ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः खण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः परमं तोलतनो गजेन्द्रवदनं लम्बोदरं सुन्दरं प्रस्यन्दनं गन्धमदुग्धमदुपं व्यालोलगण्डाचलं
वन्नस्तनं दन्ताघात वितारितारि दुरिदै सिन्दूर शोभाकरं वन्दे शैलसुतासुतं गणपति सिद्धिप्रदो कामदं देवाय तस्मै नमः ओम तस्य तदैतस्य ब्राह्मणोदित्य प्राठे श्री सेतुवारहकल्पेदं बोधिते भरतखण्डे आद्यावर्ते शान्त्रगते पुण्यञ्जप्रत्यक्षेत्रे पतलवितलसुतलतलाकलपाताललोकानां भूभृते भारतवर्षे भरतखण्डे ओडिशा प्रदेशे जगन्नाथदेशे ओम विष्णु 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 शुक्लाम्बरं विष्णु सचिवर्णं चतुर्भुजं प्रसन्नं ध्याये सर्वविघ्नो प्रसन्नये श्रुते सकलकल्याणं भाद्रं गत्र जायते पुरुषोत्तमं नित्यं प्रजामि हरि संकटकलापाणि गरिकानि याचितो गोविन्दापुनरीकाचो रक्षमा शरणागत ओम विष्णु 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 अद्याहानि विशिष्टा प्रदेशे आषाढमासे शुक्लपक्षे अद्य एकादश्यां तिथौ पवित्र अर्थभासरे पूर्वाषाढे नाम नक्षत्रे मिथुन राशि तिथि भास्कर मिथुन राशि तिथि चन्द्रमसि एवं दशतानवस्थितेषु भमादि ग्रहतो लग्नकरण मुहूर्तकन्तकेषु एवं विधि विसर्जितायां पुण्यतिथौ कश्यपगोत्राय राजसदेव सर्वाङ्गस्मिन् पितृकलशसमने प्रेताय साधिपसे मंगलाप्रसङ्गल्पगणपतिगण पूजा ग्रामदेवताय पूजा पंचदेवताभ्यो पूजा संकल्प महङ्कुर्भ्यो करिष्यति कण्ठाय ब्राह्मणाय जगदीताय कृष्णाय गोविन्दाय नमो नमः पूर्वस्वरस प्रियते उत्तरस्वरस प्रारम्भे संकल्प महङ्कुर्भ्यो करिष्यति ओम दालोदने केन नमस्कार हेति नमो केन नमः पुष्पं समर्पयामि पंचदेवताभ्यो दण्डान्ते दण्डनैवेद्याते प्रति आत्मनि सुधा अभ्यं स्वाहा धूपदीपाते प्रति आत्मनियं सुधा ओम वनस्पति रसोदिभ्यो गन्धार्यं सुमनोहराग्र्यं सर्वदेवानां धूपयं प्रतिगृहीतां गणपते धूपं स्वाहा वरुणाय धूपं स्वाहा इत्यादि नवरभ्यो धूपं स्वाहा ग्रामदेवताय धूपं स्वाहा पंचदेवताभ्यो धूपं स्वाहा धूपदीपाते प्रति आत्मनियं सुधा अभ्यं स्वाहा धूपपकटे पण्डित्य धूपदीपाते प्रति आत्मनियं सुधा अभ्यं स्वाहा हस्तो प्रक्षालय स्वयं आत्मनिय हस्तो प्रक्षालय स्वयं आत्मनिय हस्तो प्रक्षालय ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் பாதி வீடியோஸ் வந்து எடுக்கல. ஏன்னா கண்ணாடி பார்க்குறது இந்த மாதிரி என்னென்னமோ நிறைய வந்து இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னால் ரொம்ப வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. கொஞ்சம் தான் உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து அங்கே இந்த மாதிரி நடக்குதுன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். ஓகே, இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, எல்லாருக்கும் பாய்.